பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான பரலோகம் மன்னா மத்தேயு 10:22 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னுடைய டியூஷன் டீச்சர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அசோக், நீ ரட்சிக்கப்பட்டே அப்படின்னாங்க. ஆமா டீச்சர், நான் ரட்சிக்கப்பட்டேன். டெய்லி பைபிள் வாசிக்கிறியா, ஜெபம் பண்றியான்னு கேட்டாங்க. ஆமா டீச்சர், நான் டெய்லி பைபிள் வாசிக்கும் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். நீ வாரம் தவறாம நீ சர்ச்சுக்கு போறியான்னாங்க. ஆமா டீச்சர், நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு டீச்சர் மறுபடியும் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. உன்னுடைய அம்மா நீ ஒரு வாரம் சர்ச்சுக்கு போறியான்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவான்னு கேட்டாங்க. நான் யோசிச்சுட்டு இல்லை நான் போக மாட்டேன் இப்பெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே என்னுடைய டீச்சர் இந்த அதே வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எனக்கு எடுத்து காமிச்சாங்க. மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று அந்த வசனத்தை எடுத்து காமிச்சோன்னே நான் அப்பதான் உணர்ந்தேன், நம்ம சொன்னது தப்பு. எல்லாரும் முன்னாடியும் இனிமேல் தைரியமா இயேசு பற்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன். இன்னைக்கும் இந்த பார்க்கிற அநேகர் உன்னுடைய குடும்பத்துல இயேசு பற்றி சொல்றதுக்கு அநேகர் வெட்கப்படுறீங்க. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஆண்டவர் பற்றி சொல்றதுக்கு வெட்கப்படுறீங்க. உங்களுடைய வேலை பார்க்குற அந்த வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் பற்றி சொல்வதற்கு வெட்கப்படுறீங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. நீங்க சொல்லி பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அதனால சிந்திப்போம், செயல்படுவோம். காட் பிளஸ் யூ.